மச்சான் மாமா பிரதர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போக போறோம் பார்த்தீங்கன்னா தர்மசாலா, இமாச்சல் பிரதேஷ். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போறோம். அதுக்கு வழி பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் சென்னைக்கு ரீச் பண்ணிடுங்க. சென்னையில இருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு டெல்லிக்கு டெல்லியில இருந்து தர்மசாலாக்கு ஒரு பஸ் புக் பண்ணிக்கோங்க. தர்மசாலாலேருந்து எப்படி போகிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்ஜெட்டில் எப்படி முடிக்கணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. தர்மசாலா ரீச் ஆன உடனே நீங்கள் ஒரு ஷேர் டாக்ஸி பிடிச்சிக்குங்க. நீங்கள் தனியாக போய் வேற யாருக்கிட்டனா மாட்டினீங்கன்னா மச்சா மாமான்ஸ் உங்கள் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. நம்ம இங்கேருந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெக்லியோகஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போனோம். அந்த இடத்துல போய் இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கேருந்து நானே 5 கிலோமீட்டர் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நடைப்பயணமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன், அதுக்குள்ளே நாக்கு தள்ளுது. சொல்லப்போனால் நான் நடந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இப்போ வாய்ஸ் ஓவர் போட்டுட்ருக்கிறது நான் போய் முடிச்சதுக்கப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்காக இப்படி போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் கொடுத்து ஷேர் டாக்ஸி கிடைக்க தான் பாருங்கள். அப்படி கிடைக்கலனா மட்டும் நீங்கள் நடந்து வரதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் அப்படி காசு அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணியும் வந்துக்கலாம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பின்னாடி அந்த ஸ்னோ மவுண்டன் வருது. இங்கேருந்தே பயங்கரமாக தெரியுது. இஸ்ரேல் பீப்புள்ஸு, நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கலாம். போகிற வழி வியூ ப்ளஸும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வரலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வரணும். அது நீங்கள் இங்கேருந்து காரில் நிறைய பேர் நிற்பாங்க. இங்கே வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு. அங்கெல்லாம் போயிடாதீங்க. போனீங்கன்னா 2000 3000ன்னு சொல்லிட்டு உங்கள் தலையை மிளகா. நான் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கட்டிடங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது. மேலே மேலே அடுக்கி இருக்குதுன்னா பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் நம்ம வர ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. நீங்கள் கூகுள் மேப்பில் போய் த்ரிலோமேனியா அப்படின்ற ஹாஸ்டலை சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். 11 to 11 செக்இன் செக் அவுட் டைம் அங்கே நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிக்கோங்க. செக்இன் பண்ணிவிட்டு எங்கெங்கே போகலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாவே வந்துடும் அந்த இடம். அந்த இடத்துக்கு நீங்கள் மெக்லியோகஞ்சி அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே டாக்ஸிலேயோ நீ நடந்து சேர்ந்த உடனே அங்கேருந்து இங்கே மேப் போடுங்க. இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ரூம்ஸ் டார்மெட்ரி ஒரு பர்சனுக்கு 400 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 400 to 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேர் 3 பேர் அப்படி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ரூமாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் டார்மெட்ரியில் தங்கினாலும் அப்படி தான் இருக்கும், ரூமாக எடுத்திங்கனாலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் 3 பேராக வந்தால் ரூமாக எடுத்துக்கலாம். அதான் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும். டார்மெட்ரியில் நிறைய பேர் உங்கள் கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் தங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ரூமு, அதான வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இது பார்த்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரூமுக்கு வழி பார்த்தீங்கன்னா ஸ்னோ மவுண்டன்லேருந்து அங்கே குதிக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வியூ பயங்கரமாக கிடைக்கும். வழியை உங்களுக்கு டீ காஃபிலாம் குடிக்க சேர்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம். அவங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. பின்னாடி பாருங்கள், லாஸ்ட்டாக ஸ்னோ மவுண்டன்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பின்னாடி அந்த வியூவோட உங்களுக்கு பயங்கரமான வியூவோட இந்த டார்மெட்ரி பெட்டும் ரூமும் கிடைக்கும். பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் இந்த ரூம் விசிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 11 to 11 தான் உங்களுக்கு அவைலபிள். இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டை பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு கேம்ப் ஃபயர் கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா பகசு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துடும். பக்கத்தில் தான் இருக்கும். வேணும் நீங்கள் நடந்தே போயிடலாம். ஒரு 1 kilometers to 1.5 kilometers வரும். நீங்கள் நடந்தே போயிடலாம். ரொம்ப வாரடியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏறும்போது திரும்பி நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் முக்கியமாக நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். பைக் ரெண்டல் ஒரு நாளைக்கு 800 to 900 சார்ஜ் பண்ணுறாங்க. பெட்ரோல் 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு லோக்கல் இந்த ஏரியாவுக்கு போதும் இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நடந்தே போயிட்டேன். நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா பைக்லேயும் போய்க்கலாம். நடந்து வர்றது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு பைக் தேவையில்லை. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. இங்கே இருக்கிற வியூ பிளேஸும் பயங்கரமாக இருக்கும். போகிற ரூட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் ரொம்ப கோல்டாகவே இருக்கும். மைனஸில் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்கும். உள்ளே குளிக்கவும் முடியாது.
அங்கே இருக்கிறவங்க வந்து குளிங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் குளிக்காதீங்க. ஏன்னா அவங்களும் குளிக்க மாட்டாங்க. கால் வைக்கும்போது பயங்கரமாக ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து ரசிச்சுட்டு அப்படியே சீனாவில் வந்து அந்த மேலே ஏற படிக்கட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு இடம்லாம். இங்கே வரத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தேவையில்லை. சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து அதிகமாக ஹிந்தி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். போகிற வழியில் வந்தோம் காரப்பொரி அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரேட்டாக இருக்கும். ஒரு மாம்பழம் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு மாம்பழம் தான் வாங்கினேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பீப்புள்ஸு ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத இடத்துல இதுவும் ஒன்று. இங்கே வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவும் இது பண்ணாமல் உங்கள் பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா மட்டும் இங்கே ஸ்டே பண்ணி இங்கே சுற்றி பார்க்குறத மட்டும் பாருங்கள். இன்னுங்க பட்ஜெட் இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அட்வென்ச்சர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் வந்து ஏறும். அந்த ஸ்டெப்பில் ஏறும்போது வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டெப்பை நீங்கள் கடந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு வந்து நீங்களே இந்த வியூலாம் கொஞ்சம் பாருங்கள். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் கடையை பார்த்தேன். மாம்பழம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வச்சு ஒரு சின்ன தாத்தா ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் எடுத்து பிளேட் எடுத்து சீவ ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபான்றாரு. சரி போடுங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை பழுத்த மாம்பழமாக எடுத்து போட சொன்னேன். அதை வெட்டிகிட்டு இருக்காரு. இதை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து போகலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. தண்ணிலாம் பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். மறக்காமல் இந்த இடத்தையும் வந்து பார்த்துருங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து ஸ்விம்மிங் பூல் பார்ப்பீங்க. போகும்போது அங்கே குளிச்சுட்டு போயிடுங்க. இங்கே குளிக்கவே முடியாது. ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கோல்டாக இருக்கும். இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து நல்லா வந்து பேசுனாங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும். இங்கே வந்து குளிச்சுட்டு அடுத்து எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. குளிச்சுட்டு நீங்களும் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் வரும். மார்க்கெட்டில் என்னென்ன பொருள் இருக்கும் வாங்க வேண்டியது எதுனா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுறது எதுவும் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இங்கேருந்து வந்து பைக் எப்படி ரெண்டில் எடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பைக் ரெண்டில் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், பைக் ரெண்டல்ஸ்லாம் இருக்கும், ட்ராவல்ஸ்லாம் இருக்கும். அங்கே போய் பைக் ரெண்டல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி தான் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி தான். சுசுகியோட ஸ்கூட்டியை வந்து எடுத்திருக்கேன். இதோட வீடியோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே வந்து நிறைய பேர் எப்படி சுற்றணும்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் போடுறேன். வந்து இதை வந்து நான் யூடியூப் போடணும்னு சொல்லிட்டு போடல. சரி ஏதோ போடணும்னு தோணுச்சுன்னா போடுறேன். இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து லொக்கேஷன் போட்டு அந்த சர்ச்சுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம போன பிறகு நம்ம நேரம் என்னன்னு தெரியல. சர்ச்சு வந்து இப்போதைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால என்ன பண்ணால் ஆப்போசிட் வந்து ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்து 25 ருபீஸ் வாங்குறாங்க. அங்கே பார்க் பண்ணி பைக் பார்க்கிங்க்கு வந்து ஒரு 30 ருபீஸ் வாங்குவாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 65 ருபீஸ் வந்துடும். நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே போயிட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் நடந்து பாருங்கள். கிட்ஸோடு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் நல்லா தான் இருக்கும். வியூ பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். இது வந்து கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போகலான்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்டில் பியூட்டிஃபுல்லான ஸ்டேடியம் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேடியம் வரும். ஒரு என்ட்ரன்ஸ் வந்து 30 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே போயிட்டு அந்த வியூவை பார்க்கறதுக்கு நானும் காத்துட்ருக்குறேன். இது வந்து விராட் கோலியோட ஃபேவரட் ஸ்டேடியம்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேவரட் ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பாருங்க வாழ்க்கையில வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்டேடியம் இப்போதான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குமான்னு சொல்லிட்டு நினச்ச கூட பார்க்கல. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. சாரி நான் முதல் ஸ்டேடியமே இதுதான் பார்க்குறேன். உள்ளே போய் பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த வியூக்காகவே இங்கே பயங்கரமாக நிறைய பேரும் வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 or 2 hours வந்து இங்கே உட்காந்துட்டேன் இந்த வியூவை பார்க்க. நீங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ரூமில் போயிட்டு தூங்கிடுங்க. தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே